22nd January 2024 பல பேரோட கனவு நம்பிக்கை நிறைவேற போகும் நாள். அயோத்தியாவில் உள்ள ராமர் கோவில் முதல் தடவை ஆரம்பிக்க போகும் நாள். இந்தியாவோட ஹிஸ்டரியில அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த ராமர் கோவில் போன 500 இயர்ஸாவே ஒரு டிஸ்பியூட்டா தான் இருந்துகிட்டு இருந்தது. அங்க ஆக்சுவலி பாபர் மசூதி இருந்ததா இல்ல ராமர் கோவில் இருந்ததான்ற கான்ட்ரவர்சி பல காலமாவே போய்கிட்டு தான் இருந்தது. ஸோ ஆக்சுவலி அங்க என்ன கோவில் இருந்தது அண்ட் அதோட உண்மையான ரகசியங்கள் என்னன்றதை இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். ராமாயணத்துல ராமனோட அந்த ஃபைனல் மொமெண்ட்ல அந்த கடைசி சமயத்துல ராமன் ஜலசமாதி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு கருட வாகனத்துல உட்காந்துக்கிட்டு வைகுண்டத்துக்கு போயிடுவாருன்றதுதான் அந்த கதை. அயோத்தியா அந்த இடத்துக்கு முன்னாடி இருந்த பேர் கோஷலா தேசம். கோஷலான்றது கௌசல்யா, ராமனோட அம்மா பேரு கௌசல்யா. ஸோ அந்த கோஷலா தேசம் தான் அயோத்தியாவா சேஞ்ச் ஆச்சு. அண்ட் ஈவன் புத்த மத காலத்துல அயோத்தியாவை சக்கேத்தன் கூட கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராமன் வைகுண்டத்துக்கு போன பிறகு அயோத்தியாவை சரியா மெயின்டைன் பண்ணல. அதுக்கப்புறம் ஆட்சி செஞ்சது ராமனோட பசங்க. ராமனுக்கு 2 பசங்க, லவன் அண்ட் குஷன். அதுல குஷன் மன்னனா இருக்கும் போதுதான் ராம ஜென்ம பூமியில ராமர் கோவில் கட்டினாரு. அந்த கோவில் மட்டும் இல்லாம பக்கத்திலேயே இன்னும் நிறைய சின்ன சின்ன கோவில்களும் கட்டினாரு. ஸோ பேசிக்காவே அயோத்தியால கோவில்கள் அதிகமா இருந்தது. பட் அந்த காலங்கள் சமயங்கள் எல்லாம் மாறும்போது அந்த கோவில் எல்லாம் பழுதடைஞ்சுக்கிட்டே வந்தது. நம்ம இந்தியாவோட பிளாக்ல அசோக சக்கரா இருக்கும் இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி பாரத தேசத்தை ஆட்சி செஞ்சது கிங் அசோகா. அந்த கிங் அசோகாவுக்கு ராமாயண மகாபாரதத்தோட கனெக்டிவிட்டி இருக்கு. பட் அந்த ஹிஸ்டரி பத்தி எல்லாம் நமக்கு மோஸ்ட்லி தெரியாது. அண்ட் அந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கூட இருக்கும். என்னன்னா ராமாயணம் சூரிய வம்சத்தை சேர்ந்தது அண்ட் மகாபாரதம் சந்திர வம்சத்தை சேர்ந்தது. ராமனும் அவங்களோட முன்னோர்களும் இக்ஷ்வாக்கு டைனஸ்டியை சேர்ந்தவங்க. அந்த இக்ஷ்வாக்கு டைனஸ்டியோட 81வது கிங் தான் ராமன். ராமனுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 64 ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. ஒரு கதைப்படி ராமனோட வம்சாவளியில பிருஹத்பாலா தான் இக்ஷ்வாக்கு டைனஸ்டியோட கடைசி கிங்னும் குருக்ஷேத்திர யுத்தத்துல அபிமன்யு பிருஹத்பாலாவை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் பிருஹத்பாலா தான் கடைசி கிங்ன்றது உண்மை கிடையாது. ஏன்னா சிவபுராணத்து படி பிருஹத்பாலாவோட பையன் பர்ஹிநாமன் அடுத்த ஜெனரேஷன் ஆட்சி செஞ்சிருக்கான். சோ ராமனோட அந்த வம்சாவளி எங்க முடியுதுன்னா அந்த கடைசி கிங் சுமித்ரா. அந்த கிங் சுமித்ரா வாழ்ந்த டைம் லைன் 463 பிசில இருந்து 362 பிசி. அந்த டைம்ல நார்த் இந்தியால மகதா கிங்டம்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்தது. அந்த மகதா கிங்டமோட கிங் தான் மகாபத்மநந்தா. அந்த மகாபத்மநந்தா தான் கிங் சுமித்ராவை யுத்தத்துல கொண்டுட்டான். சோ ராமனோட அந்த வம்சாவளி அந்த சூரிய வம்சம் கிங் சுமித்ரா கிட்ட முடியுது. அண்ட் அதை முடிச்சு வச்சது மகதா கிங் மகாபத்மநந்தா. இப்போ சந்திர வம்சத்துக்கு வந்தோம்னா மகாபாரதத்துல பாண்டவர்களோட வம்சாவளியில 29வது ஜெனரேஷன்ல 146வது கிங்கோட நேம் க்ஷேமகா. அந்த க்ஷேமகா வாழ்ந்த காலகட்டம் 450 பிசில இருந்து 362 பிசி. இதுல மேட்டர் என்னன்னா அந்த மகதா கிங் மகாபத்மநந்தா தான் இந்த க்ஷேமகாவையும் கொண்டுட்டான். சோ ராமாயணத்தோட வம்சாவளியையும் மகாபாரதத்தோட வம்சாவளியும் முடிச்சது அந்த மகதா கிங் மகாபத்மநந்தா தான். அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்குன்னா அலெக்சாண்டர் கைப்பற்றாத நாடுகளே கிடையாது. ஆனா அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வராம திரும்ப போயிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தப்போ பாரதத்துக்கு வந்தப்போ இங்க நார்த் இந்தியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது கிங் மகாபத்மநந்தா. சோ அந்த மகாபத்மநந்தாவை பார்த்து வெளிநாட்டு மன்னர்களே பயந்துருக்காங்க. இப்போ மகாபத்மநந்தாவுக்கும் அசோகாவுக்கும் எப்படிடா கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த மகாபத்மநந்தாவோட டைனஸ்டியில இருந்த கடைசி கிங்கோட பேர் தானநந்தா. அந்த தானநந்தாவோட அரண்மனையில இருந்தவர் தான் சாணக்கியா. ஒரு தடவை தானநந்தாக்கும் சாணக்கியாக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆனதால தானநந்தா சாணக்கியாவை பேலஸை விட்டு வெளியேற்றிடுவாரு. சோ வெளியில வந்த சாணக்கியா தானநந்தாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாம் பொம்மையை வச்சு விளையாடும் போது ஒரு பையன் மட்டும் கத்தியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த பையனை சாணக்கியாவே வளர்த்து யுத்தத்துக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தானநந்தாக்கு அகைன்ஸ்டா யுத்தம் செய்ய அமைச்சாரு. அந்த பையனும் யுத்தத்துக்கு போயிட்டு தானநந்தாவை கொண்டுட்டு அந்த நாட்டுக்கே மன்னன் ஆயிட்டான். அந்த பையன் தான் சந்திரகுப்த மௌரியா. சோ அந்த மௌரியா கிங்டமோட அந்த சந்திரகுப்த மௌரியோட வம்சாவளியில வந்தவர் தான் கிங் அசோகா. இப்படிதான் அசோகாவை பத்தின விஷயங்கள் வெவ்வேறு பாதைகள்ல போய் ராமாயண மகாபாரதத்தோட கனெக்ட் ஆகுது. அண்ட் மகாபாரதத்துல பாண்டவர்களோட வம்சாவளி தான் அழிஞ்சதே தவிர கௌரவர்களோட வம்சாவளி இன்னைக்கு கூட இருக்கு. அண்ட் அவங்க எங்க இருக்காங்கன்ற டீடைல்ஸ் நான் ஏற்கனவே சகுனி முஸ்லிமான்ற வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. சோ ராமராஜ்யத்துக்கு அடுத்து ராமனோட பையன் குஷன் ராமனுக்கு கோவில் கட்டினாரு. ஆனா காலங்கள் மாறும்போது அந்த ராமர் கோவிலோட சேர்த்து மற்ற சின்ன சின்ன கோவில்களும் பழுதடைஞ்சுக்கிட்டே வந்தது. ராமர் கோவில எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு வந்தாங்களே தவிர அதுக்கு எதுவும் பெருசா கவனம் செலுத்தல. அதாவது புதுப்பிக்கிறது, ரெனோவேட் பண்றது அப்படி எதுவும் பண்ணல. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது 57வது பிசில உஜ்ஜைனோட மன்னன் விக்ரமாதித்யா தன்னோட சைனியர்களோட அந்த பக்கமா வந்தப்போ ராமர் கோவில் பக்கத்துல உள்ள சராய் நதி கிட்ட உட்காந்து ஓய்வு எடுத்திருக்காங்க. இப்போ ஜெனரலாவே நாம ஏதாவது கோவிலுக்கு போனோம்னா அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட பாசிட்டிவிட்டி
விக்ரமாதித்யாவுக்கு அந்த இடத்துல வந்திருக்கு. அந்த ஆன்மீக ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னடா இது, எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம், ஆனா இப்படிப்பட்ட ஃபீல் எங்கேயுமே வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்திருக்காரு. அப்போ அந்த கோவிலை பார்த்துட்டு அந்த ஜனங்க கிட்ட அந்த கோவிலை பத்தி கேட்டிருக்காரு. அப்பதான் அது ஸ்ரீராமனோட கோவில்னு தெரிய வந்தது. உடனே விக்ரமாதித்யா வந்து அந்த ராமர் கோவிலை புதுப்பிக்க செஞ்சாரு. அண்ட் இன்னும் நிறைய கோவில்கள் அதே பகுதியில் கட்டவும் செஞ்சாரு. அண்ட் விக்ரமாதித்யாக்கு அடுத்து வந்த நிறைய மன்னர்கள் அந்த ராமர் கோவிலை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மௌரியா டைனஸ்டியோட சந்திரகுப்த மௌரியா அண்ட் சுங்க டைனஸ்டியோட கிங் புஷ்யமித்ரா இவங்கெல்லாம் அந்த ராமர் கோவிலை பல காலமாவே நல்லா பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அண்ட் குப்தா கிங்டமை சேர்ந்த மகாகவி காளிதாஸ் வந்து அயோத்தியாவோட சூரிய வம்சத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதிகாசத்தை படி அயோத்தியா வந்து ஒரு காலத்துல பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ட்ரேடிங்க்கு மெயின் பிளேஸா இருந்ததாம். சோ அந்த 7வது செஞ்சுரி டைம் வந்து புத்த மதம் அதிகமா வழிபட்டுக்கிட்டு இருந்த சமயம். அந்த டைம்ல சைனால இருந்து வந்த ஒரு புத்த மத சன்னியாசி என்ன சொல்லியிருக்காருன்னா, அயோத்தியால அந்த டைம்ல கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 புத்த கோவில்கள் இருந்ததாம். சோ புத்த கோவில்களும் இருந்தது அண்ட் இந்து கோவில்களும் நிறையவே இருந்தது. எல்லாமே நார்மலா தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 11th செஞ்சுரி டைம்ல நரேஷ் ஜெயச்சந்திரான்னு சொல்லிட்டு ஒரு கிங் அயோத்தியாவை கைப்பற்றி கோவில்கள்ல விக்ரமாதித்யான்னு இந்த பேரை மாத்தி தன்னோட பேரை வச்சுக்கிட்டாராம். நாம ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணிருந்தா அதுக்கு நம்ம பேரை வைக்கலாம். அடுத்தவங்க செஞ்ச வேலைக்கு நாம கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது என்னன்னு சொல்றது. பட் எனிவேஸ், கோவில்கள்ல பேரை மாத்தியாச்சு. அதுக்கடுத்து பானிபட் யுத்தத்துல அந்த நரேஷ் ஜெயச்சந்திராவும் இறந்து போயிட்டான். இப்பதான் மெயின் மேட்டரே ஸ்டார்ட் ஆகுது. பாரத தேசத்தை வேற நாட்டுக்காரங்க ஆக்கிரமிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியன் கிங்டம்ஸ்ல உள்ள அந்த வைரம், வைடூரியம், கசானா இதெல்லாம் கொள்ளடிச்சாங்க. அண்ட் கோவில்களை டெமாலிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய இந்து கோவில்களை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா 14th செஞ்சுரி வரைக்கும் ராமன் கோவிலை எதுவும் பண்ண முடியல அப்படின்னா ராமன் வந்து சுப்ரீம் பவர்னு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த கோவிலை டச் பண்ண வேணாம்னு நினைச்சாங்களா, இல்ல அவங்க கண்ணில் அந்த கோவில் படலையா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் 14th செஞ்சுரி வரைக்கும் ராமர் கோவில் எதுவும் ஆகல. 14th செஞ்சுரியில தான் இந்தியாவில் முகலாய மன்னர்கள் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பத்திலிருந்து அயோத்தியாவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கடுத்து 16th செஞ்சுரியில முகலாய மன்னன் பாபரோட கிங்டம்ல இருந்த கமாண்டர் மீர் பக்கி வந்து 1528ல ராமர் கோவிலை இடிச்சிட்டு பாபர் மசூதியை கட்டிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்துல கட்டுறதுக்கு முன்னாடி நான் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 1980s காலகட்டத்தில் விஹெச்பின்னு சொல்லப்படும் விஸ்வ இந்து பரிஷாத் இயக்கம் வந்து அங்க ராமர் கோவில் கட்டணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. அண்ட் ராம ரத் யாத்திரான்னு சொல்லிட்டு பிஜேபியோட ஒன் ஆஃப் தி லீடரான எல்கே அத்வானி தலைமையில் அந்த மார்ச்சஸ் அண்ட் ரேலிஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்படி 6th டிசம்பர் 1992 அப்போ கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள் மார்ச் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது சடனா வயலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. மாத்தி அட்டாக் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி பாபர் மசூதியை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதை டெமாலிஷ் பண்ணதால அங்கிருந்து சில மாசங்களுக்கு இந்து அண்ட் முஸ்லிம் இடையில இன்டர்னல் கம்யூனல் ரையோட்டெல்லாம் நடந்தது. அதோட இம்பாக்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் வரைக்கும் போயிடுச்சு. 1990s காலங்களில் இதெல்லாம் நடந்தது. ஆனா பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே ரெண்டு சைட்ல இருந்து மாத்தி அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து சுன்னி வக்ஃப் போர்டுல என்ன சொன்னாங்கன்னா, அங்க முதல்ல இருந்தே பாபர் மசூதி தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் நீர்மோஹி அக்காரான்னு சொல்லப்படுறவங்க ராமர் கோவிலை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதியை கட்டினாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் அது கோர்ட் கேஸ் கூட ஆயிடுச்சு. அந்த கேஸ் பல வருஷமா போச்சு. அண்ட் ஃபைனலி 2019 அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அங்க ராமர் கோவில் கட்டலாம்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு மசூதி கட்ட வேற எங்கேயாவது இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த இடத்துல பாபர் மசூதிக்கு முன்னாடி நான் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு தான் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கடுத்து 5th August 2020 அப்போ பிஎம் நரேந்திர மோடி வந்து அந்த ராமர் கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பூமி பூஜை பண்ணாரு. அண்ட் இப்போ பிரசன்ட்லி எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. இந்த மாசம் 22ஆம் தேதிக்கு இனாகிரேஷன் பண்ண போறாங்க. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் லைக் பாலிவுட்ல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் இன்வைட் பண்ணிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் தான் ராமர் கோவில் பத்தின ஹிஸ்டரி என்ன அண்ட் அதுல உள்ள பேக் ஸ்டோரியோட சீக்ரெட்ஸ் என்னன்றதுக்கான டீடைல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்டான உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.